ஆண்கள் விரும்பி போகும் கடை என்ன கடை? சாராய கடை. பெண்கள் விரும்பி போகும் கடை சேலை கடை. இங்கே அங்கே அவனுக்கு தரம் தெரியாது. யாருக்கு கடை சாராய கடை என்ன குவாலிட்டின்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மப்பு வந்தா போகுது. இங்கே சேலை எடுக்க வர்ற பொம்பளைக்கு அகல நீளம் தெரியாது. அந்த பொம்பளைக்கு ஒரு முகத்துக்கு எத்தனை இன்ச்சுன்னு கேளுங்க, இந்த பெண்கள் கிட்ட போய் தெரியாது. அந்த சேலை நீளம் எவ்வளவு இன்ச்சுன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. இது நெசவாளிக்கே தெரியாது. அப்போ தனியார் இந்த துறையில தொழிலதிபராக மாறுறாங்க. டெய்லி ஒரு கடை ஓப்பன் பண்ணி சொந்த தறியில் நெய்து அப்படிதான் விளம்பரம் கொடுக்குறாங்களே தவிர சொந்த தறி ஓட்டி தருகிறோம்னு சொல்றது கிடையாது. அப்போ இன்னைக்கு கைத்தறி டாப்ல இருக்கு, கைத்தறி டாப்ல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா நெய்யிற இடம் தூசி, விற்கிற இடம் ஏசி, நெய்யிறவன் ஏழை, வாங்குறவன் பணக்காரன். எந்த இடத்துல நெசத்தொழில் நலிஞ்சிருக்கு? இந்தியாவில் கைத்தறிங்கிறது ஒரு பிரிவு கிடையாது, ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அது பலதரப்பட்ட ஊருக்கு ஊருக்கு பாஷைக்கு எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை தறி இருக்கு, எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை தறி இருக்கு. இத்தனையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரது முடியாத காரியங்கிறதுனால தான் அரசாங்கம் வந்து இந்த துறையை கணக்கெடுக்க முடியலை. அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. என்ன சங்கம்? ஜாட்டோஜியோ. அரசு ஊழியர்கள் அடிப்படை சம்பளமே எவ்வளவு? 50,000, குறைஞ்சது 50,000 ஆசிரியர்களுக்கு. ஆனால் அவங்க எத்தனை கோரிக்கை வைக்கிறாங்க? ஒரு 20-25 கோரிக்கையை வச்சு வருஷம் போராடுறாங்க. அவங்க வந்து அகவிலைப்படிங்கிற விலைவாசி தக்கபடி ஏற்றிக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, இவங்க போராடவும் தெரியாது. திட்டமிட்டு நெசவு தொழிலாளர்களை வறுமை கோட்டு கீழேயே வச்சு ஒரு ஓட்டு வங்கியா இந்த நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் ஓட்டு வங்கியா தான் பார்க்குறாங்களே தவிர அவனை வந்து ஒரு விஞ்ஞானியா, ஒரு அறிவாளியா, ஒரு சிந்தனையாளனா, ஒரு டிசைனரா, ஒரு கலைஞனா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சண்முகம் சிங்காரவேலு. நான் வந்து கைத்தறி குடும்பத்தில் பிறந்து சென்னையில் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பண்ணியிருந்தேன். திரும்ப மீண்டும் இந்த கைத்தறி நெசவாளர்களுக்காக தறி ஆடை என்ற ஒரு ஜவுளி கடை அமைத்து அதில் கைத்தறி நெசவு பொருட்கள் மற்ற பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்கிறோம். விற்பனையில் கிடைக்கும் ஒட்டுமொத்த நிகர லாபத்தையும் ஒட்டுமொத்த கைத்தறி நெசவாளர்கள் தமிழகம் பூராவும் கொடுத்து வருகிறோம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தற்பொழுது எங்களை பொறுத்தவரைக்கும், அதாவது நெசவு சமூகம், கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி தொழில், இது தற்பொழுது தமிழகத்தில் ஒரு அடிப்படையானவரும் பெருமை மிகவுமானவருமான திரு சிறுமுகை காரப்பன் அவர்களை சந்தித்து அவரிடம் சில தகவல்களை வாங்கிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். வணக்கம் காரப்பன். வணக்கம் சண்முகண்ணா. சரி, ஆனால் நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கைத்தறின்னு நினச்சா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் பேர் தான் எங்கே பார்த்தாலும் பரவலாக பேசக்கூடாதுல்ல. உங்களுடைய இளமை காலங்கள், எங்கே பிறந்தீங்க, நீங்கள் எங்கேருந்து தறியை ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை தறி நெசவாளர்களை உருவாக்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியறதுக்கு நான் விரும்புகிறோம். பொதுவாக நெசவு தொழிலுங்கிறது கல்வி அறிவு இல்லாதவர்கள் செய்யும் தொழில் நெசவு தொழில். வறுமை ஒன்றே அவங்களுக்கு மூலதனமாக இருந்த காலம், அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஆனால் அந்த வறுமையை கூட வென்று எடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள், தொழில் முனைவர்கள், தொழில் வளர்ச்சியில் உள்ள மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நெசவாளர்கள் அந்த துறை சார்ந்தவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து நெசவுக்கு வந்தது, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து நெசவுக்கு வந்து 1962. நான் 1984 இருந்து சரியாக 40 வருஷத்துக்கு முதல்ல நான் கைத்தறி ஆய்வுக்கு எடுத்தேன், வாரணாசி டு கன்னியாகுமரி வரை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நெசவு தொழிலாளருக்கென்று பேசுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த நாட்டில் யாருக்கும் இல்லை. பேசுவதற்கு தயாராக அவங்களும் இல்லை, புரிவதும் இல்லை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்களுடைய தேவைகளை எடுத்து பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தர் தொழிலதிபர்களாக மாறிடுறாங்க, இல்லை தொழில் முனைவர்களாக மாறிடுறாங்க. உதாரணத்துக்கு விவசாயத்தில் பணப்பயிர் எதுன்னா பருத்தி, பட்டு, இந்த ரெண்டு அங்கிருந்து வெளியே வந்தாச்சுன்னா பூராமே தொழில் தான். விவசாயத்திலிருந்து பட்டும் பருத்தியும் வெளியே வந்தாச்சுன்னா பூரா தொழில் தான். அது எத்தனை பிரிவுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த நாட்டில் தொழில் என்று சொன்னால் இந்த தொழிலாகவே இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த உடை கலாச்சாரம், ஆடை கலாச்சாரம் தமிழகத்தில் மாத்திரம் மிக பிரம்மாண்டமான ஒரு கலை தொழில் வளர்ச்சி. இதை வந்து சாதித்தவர்கள் எண்ணிலடங்காதவர்கள். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவில் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, அதிக தொழிலதிபர்கள் எந்த துறையில் இருக்காங்க? இருக்காங்கல்ல. வேற துறையில் நான் தொழிலதிபர்னு சொல்லி ஒருத்தர் அடையாளம் காட்டுங்க. சரி, அப்போ ஒரு நெசவாளி
நெசவு கற்றுக்கிட்டா அந்த நெசவாளி மூலமாக அந்த குடும்பமும் வாழுது. அந்த குடும்பத்திலிருந்து மறைமுகமாக இன்னும் 4 பேர், ஒரு நெசவாளியால் 4 பேர் தொழில் தொடங்குறாங்க, வேலை செய்கிறாங்க, வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ஒரு நெசவுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிராம தொழில், நெசவு தானே, அது ஒரு கலை. இந்த நாட்டில் அது இன்னும் கலையாக படலை. இசைக்கலை, நாடகக்கலை, பரதக்கலை, சினிமாக்கலை, சிற்பக்கலை, இவைகள்லாம் முதல் கலை என்ன கலைன்னு கேட்டால் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவீங்க? நெசவு கலைன்னு. ஆனால் நான் சொல்ல நெசவு கலை இல்லைன்னா எப்படி நீங்கள் மேடை ஏறுவீங்க? அப்போது இது ஒரு கலையாக பார்க்கல. நான் இதை கலையாக பார்த்தேன், பார்க்கல. நான் கலையாக பார்த்தேன். நான் கலையாக பார்க்கும்போது நான் தொழிலதிபர்களை தேடி எடுத்தேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் கொஞ்ச காலமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் தொழிலதிபர்களை சொல்லிடலாம். இவர் தொழிலதிபர், அந்த தொழில், இந்த தொழிலதிபர். இன்றைக்கி எதையுமே தொழிலதிபர்னு காட்டுற இடத்துல நாம் இல்லை. இப்போது வெளிநாட்டு தொழிலதிபர்களை போய் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம். இன்றைக்கி ஜவுளித்துறையில் இருந்து ஒருத்தர் 1000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் ஜவுளி சம்பந்தப்பட்டவர் யாருன்னு கேட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். யாரும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், ராம்ராஜ் காட்டன், நாகராஜ். அவர் எந்த துறையை சார்ந்தவர்? அவருக்கு என்ன கல்வி இல்லை. அப்போ அவர் அந்த 1000 கோடி ரூபாய் புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவரை மீறி பெரிய தொழிலதிபர்கள் இந்த நாட்டில் இருக்காங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? அப்போது வறுமைன்னு சொல்லிப்பட்டு உதவி பண்ணுறேன்ற இடத்துக்கு அரசாங்கம் வருவதற்கு எப்படி சாத்தியமாச்சு? அரசாங்கம் எப்படி உதவி பண்ண முடியும்? அரசாங்கம் நிர்வாகம் பண்ண முடியும். உதவி பண்ணுற இடத்துல அரசாங்கம் வர முடியாது. எனக்கு உதவி நான் கேட்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் உழைக்கிற ஊதியம் கிடைக்குது, நான் குடும்பம் நடத்துகிறேன். அரசாங்கத்துக்கு உதவி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்கே நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ உதவின்னு தனி சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் உதவி கேட்குறதா இருக்காங்க. ஒட்டுமொத்த தொழில், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிசனாக இருந்தால் எல்லாத்துக்குமே நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அரசாங்கத்திடம் இன்னைக்கு வரைக்கும் இந்த நெசவு தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு அவர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அது தொழில் முனைவர்களாக கூட இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இவர்களை ஒரு அடையாளப்படுத்தணும். நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த நாட்டில் எத்தனை நெசவாளிகள் இருக்காங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது. ஒரு யதார்த்த தோராயமான கணக்கு, ஓட்டுக்கு கணக்கு எடுத்தவங்க ஏன் நெசவு தொழிலுக்கு கணக்கு எடுக்க முடியாதா? அரசாங்கம் நிறைய இண்டஸ்ட்ரி பண்ணுது. நீங்கள் சொல்ல சாம்பிள் ஈவன் சாராய குழப்பம் பண்ணுது. அது எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரான்ச்சு எவ்வளோன்னு அசண்டட் கணக்கு வருது இல்லை? ஒரு விவசாய கணக்கு இல்லை. நான் சொல்கிறது பிரச்சனையாக எடுக்க வேண்டாம், நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க. ஆண்கள் விரும்பி போகும் கடை என்ன கடை? ஆண்கள் விரும்பி போகும் கடை என்ன கடை? சாராய கடை. பெண்கள் விரும்பி போகும் கடை சேலை கடை. அங்கே அவனுக்கு தரம் தெரியாது. யாருக்கு சாராய கடை என்ன குவாலிட்டின்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மப்பு வந்தா போகுது. இங்கே சேலை எடுக்க வர்ற பொம்பளைக்கு அகல நீளம் தெரியாது. அந்த பொம்பளைக்கு ஒரு முகத்துக்கு எத்தனை இன்ச்சுன்னு கேளுங்க, இந்த பெண்கள் கிட்ட போய் தெரியாது. அந்த சேலை நீளம் எவ்வளவு இன்ச்சுன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. இது நெசவாளிக்கே தெரியாது. அப்போ தனியார் இந்த துறையில் தொழிலதிபராக மாறுறாங்க. டெய்லி ஒரு கடை ஓப்பன் பண்ணி சொந்த தறியில் நெய்து அப்படி தான் விளம்பரம் கொடுக்குறாங்களே தவிர சொந்த தறி ஓட்டி தருகிறோம்னு சொல்கிறது கிடையாது. அப்போது இன்றைக்கும் கைத்தறி டாப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நெய்யிறடம் தூசி, விற்கிறடம் ஏசி, நெய்யிறவன் ஏழை, வாங்குறவன் பணக்காரன். எந்த இடத்துல நெசவு தொழில் நலிஞ்சிருக்கு? இல்லை நலியிலன்றதை விட இப்போ நெசவாளர்கள் அப்படி ஒட்டுமொத்த நெசவு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறது இல்லாதது அவங்க செயல்பாடு, அவங்க வாழ்வியல் முறை, பழக்க வழக்கத்தை பொறுத்தது. அதுக்காக வறுமை கோட்டுக்கு தொழில் பண்ணவங்க எல்லாருமே வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 தறி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இப்போ 2 தறி இருக்குது. ஒன்று கைத்தறி ஆடை, கால் தறி செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் வறுமைன்னு சொல்லி ரோட்டில் நிற்கிறாங்களா? அப்புறம் நெசவாளி மாத்திரம் வறுமை ரோட்டில் நிற்கிறானா? இல்லை, செருப்பு தைக்கிற தொழில் எண்ணிக்கை கம்மி, இது ஏராளம். இப்போ ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் நெசவை நம்பிய குடும்பங்கள் ஒட்டுமொத்தம் சுமாராக எவ்வளோ இருக்கும் ஒரு கணக்கு? இல்லை, சுமாராக மாத்திரம் இல்லை, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியா முழுக்க 50 கோடி மக்களுக்கு மேலே ஜவுளித்துறையில் தான் வேலை வாய்ப்பு இருக்குது. அதில் தான் இருக்காங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். நீங்கள் கைத்தறின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க நம்ம மக்களை பேசுறது பட்டுசேல் நெய்கிறவன் மாத்திரம்தான். ஆனால் பட்டுசேல் நெய்கிறது தான் வறுமை, பெட்ஷீட் நெய்கிறது வறுமை இல்லை, ஜம்கால நெய்கிறது வறுமை இல்லை. அவன் போராட வர்றது கிடையாது. பட்டுசேல் நெய்கிறது தான், ஏன்னா அவன் பணக்காரனாக இருக்கிறான், அவன் போராடுறதுக்கு வர்றான். ஆனால் பெட்ஷீட் நெய்து ஜம்கால நெய்து வறுமையில் இருக்கிறான், அவன் போராட வர்றதில்லை.
ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவில் கைத்தறிங்கிறது ஒரு பிரிவு கிடையாது, ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அது பலதரப்பட்ட ஊருக்கு ஊருக்கு பாஷைக்கு எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை தறி இருக்குது, எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை தறி இருக்குது. இத்தனையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றது முடியாத காரியங்கிறதுனால தான் அரசாங்கம் வந்து இந்த துறையை கணக்கெடுக்க முடியலை. உதாரணத்துக்கு ஒரு தறின்னா அந்த தறியில் 4 பேர் வேலை செய்வாங்க. ஒன்று அச்சு புனைக்கிறவங்க, பாவு போடுறவங்க, டிசைன் பண்ணுறவங்க, ஜக்காடு கட்டுறவங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை பேர் எடுத்து எந்த துறையை நீங்கள் கொண்டு வந்து நெசவாளிகள் கொண்டு வருவீங்க? இல்லைப்பா, இன்னொரு இந்த இப்போ எதுவுமே வந்து ஒரு வருமானத்தினுடைய அடிப்படையில் தான் வாழ்வு முறை. ஆமாம். இப்போ வந்து 1 லட்சம் மேலே சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தது. அப்புறம் 50,000 40,000 வரும், அவங்களுக்கு வந்து வருஷத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 10% இன்க்ரிமெண்ட். நீங்கள் கேட்டது எனக்கு புரிஞ்சுது. நல்ல கேள்வி. அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. ஆமாம். என்ன சங்கம்? ஜாட்டோஜியோ. அரசு ஊழியர்கள் அடிப்படை சம்பளமே எவ்வளவு? 50,000, குறைஞ்சது 50,000 ஆசிரியர்களுக்கு. ஆனால் அவங்க எத்தனை கோரிக்கை வைக்கிறாங்க? ஒரு 20-25 கோரிக்கையை வச்சு வருஷம் போராடுறாங்க. அவங்க வந்து அகவிலைப்படிங்கிற விலைவாசி தக்கபடி ஏற்றிக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, இவங்க போராடவும் தெரியாது. போராடினாலும் இவங்களுக்கு மேலே ஒரு ஏதாவது ஒரு பழியை போட்டு இது பண்ணி. அதே மாதிரி ஊடகங்கள், பத்திரிகைகள் இந்த துறையை பற்றி விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? இல்லை, தெரியல. நீ விரும்பலன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு தெரியல. நெசவாளிகள்னாலே பாவம் தான், நெசவாளினா பரிதாபம் தான் அங்கிற மாதிரி ஊடகங்கள், பத்திரிகைகள் இருக்குது. நான் சொல்கிறது அப்படின்னா எங்களால தான் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்குது. என்ன, எங்கனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த கலை கலாச்சார பண்பாடுகளை உங்களுக்கு நெசவாளியால் தான் பேச முடியுது. ஆனால் அந்த இடத்துல நெசவாளியை இப்போ பேசுறதில்லை நீங்கள். அப்போ அந்த ஊடகங்களை விவாதிக்க போகிறதுனால, பத்திரிகைகள் செய்திகள் உயர்த்தி பேசாததுனால நெசவாளி பணக்காரனாக இருந்தாலும் ஏழைங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணுறான். நான் ஏழையாக தான் இருக்கேன், நான் பணக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லவே இல்லை. இந்த நாட்டில் ஏழையும் பணக்காரனும் சரிசமமாக தான் இருக்காங்க. பட் ஏழையை வந்து பணக்காரனுக்கு வந்து தொடர்பில் இல்லை, தனித்தனியாக இருக்காங்க. நீ ஏழை ஓரமாக நில்லு, நீ பணக்காரன் மேலே நில்லு, இதுதான் சரி. இப்போ வந்து இந்தியா வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது ஒவ்வொரு தொழிலை திறமையை வளர்க்குறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வருது. உண்மையிலே இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே நமக்கு நாம திட்டம், நான் முதல்வர், இதெல்லாம் வந்து வருது. வரக்குள்ள இப்போ நாங்களே ஒரு இயக்கத்துலேருந்து ஒருத்தர் பேசினார். தறி நெசவாளர்களும் கம்பெனி, அதாவது என்ஜினியரிங் கம்பெனி, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு மாரியே சம்பளம் வாங்குறதுக்கு உண்டான தகுதி படைத்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏன் முன் வர மாட்டேங்குது? அரசாங்கம் ஏன் முன் வர மாட்டேங்குதுன்னா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சேலை விற்கிற கடைக்காரனுக்கு சேலை பற்றி தான் தெரியுமே தவிர அந்த சேலையோட தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாது. ஒரு டிசைன் எடுக்கிறவனுக்கு டிசைன் எடுக்க தெரியுமே தவிர அது எது தடியில் போட்டு அது எப்படி டிசைன் அமைக்கிறதுங்கிறது தெரியாது. அப்போது இந்த நாட்டில் என்ன, இந்த தொழில் முனைவர்களாக இல்லை தொழிலாளர்களை வந்து நம்ம கொண்டு வரணும்னு வரும்போது பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த நாட்டில் நெசவாளிகள் கிடையாது. நெசவாளிகள் வரணும் இல்லை வரணுங்கிறது இல்லை, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி வராதுக்கு முன்னால் உங்களுக்கு பணம் இல்லை இந்த துறையில், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தாச்சு இல்லை, ₹1,00,000 வியாபாரம் பண்ணுறான், வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டுறான் கவர்மெண்ட்டுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ₹1 கோடி வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கான். 30 லட்சம் கட்டுறான். ஒரு கோடி கட்டுற 30 லட்சம், அவன் 5 லட்சம் கட்டுறான். இத்தனை பணம் அரசாங்கத்துக்கிட்ட வந்த கடைசியில் கூட இந்த நெசவு தொழிலை வந்து முன்னிறுத்தி கொண்டு போகிறதுக்கு எத்தனை இடத்துல நீங்கள் மீட்டிங் நடத்துனீங்க, எத்தனை இடத்துல கருத்தரங்கு நடத்துனீங்க? இந்த மகாநாடு மாதிரி, நெசவாளர் மகாநாடு மாதிரி எந்த இடத்துல நடக்குது? இப்போ இதுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வச்சுனாக்கா போராட்டம் ஒரு ஜாதி சங்கன்னு போராடுறாங்க, மத ரீதியாக சில நாடுகளில் போராடுறாங்க, இவங்க பூரா சக்ஸஸ் ஆகிடுறாங்க. இந்த தறி நெசவாளர் அமைதியாகவே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அறியாமை தான். என்ன அறியாமைன்னு, இவங்கெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு வந்தவங்க கிடையாது, பாரம்பரியமாக வந்தவங்க. தாத்தா பாட்டி இப்படி கல்வி அறிவு இல்லாமல் அப்படியே வந்து இந்த 80க்கு மேலே 1960 70க்கு மேலே என்னாச்சுன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள், கல்வி அறிவு வந்ததுனால, நவீனங்கள் நிறைய நுட்பங்கள் வந்ததுனால தன் தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு பசங்களை அனுப்புனாங்க. இப்போ கூட என் பையன் வந்து நியூசிலாந்தில் படித்தான், பிகாம் படிச்சிருக்கான், பெரிய தொழிலதிபராக இருக்கான், மாதத்துக்கு 40 லட்ச ரூபா, அதில் வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டுறான். ஆனால் அவனுக்கு நெசவு தெரியாது. இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த தொழிலை பற்றி தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், இப்போ இத்தனை தொழில் 2 முழம் வேட்டி, 2 முழம் 4 முழம் வேட்டி கேட்குறீங்க, 8 முழம் வேட்டி கேட்குறீங்க. நான் பெண்கள் வந்து நான் ஒரு முழத்துக்கு எத்தனை இன்ச்சுன்னு கேட்டால் எத்தனை பேர் தெரியும்?
அப்போ முளம் போட்டு வாழ்ந்தவனுடைய கணக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் மீட்டருக்கு கஜத்துக்கு மாறின கடைசியில் கூட இன்னும் முளந்த பேசுது நம்ம நாட்டில். அப்போ அந்த தொழில்நுட்ப அறிவை வந்து விரிவு பண்ணி ஒரு முளத்துக்கு 18 இன்ச்சு, ஒரு சேலைக்கு 216 இன்ச்சு, ஒரு 216 இன்ச்சு சேலை தயார் பண்ண 222 இன்ச்சு பாவு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஒரே ஒரு அதிகாரியை, ஒரு அரசியல்வாதியை, ஒரு பேராசிரியரை காட்டு. நான் ஒன்று கேட்குறேன், ராக்கெட் விடும் விஞ்ஞானி உருவாக்க முடியும், நாடா விடும் நெசவாளியை எப்படி உருவாக்குறது? ஏன் அதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கு ஒரு காலேஜ் வேணும், பாடத்திட்டம் வேணும், பல்கலைக்கழகங்கள் வேணும். தமிழ்நாட்டில் நான் உனக்கு இந்தியாவில் 2 பல்கலைக்கழகம் ஏனும் ஐஐடி டெக்னாலஜி இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்று வாரணாசியில் இருக்குது, பனாரஸ் யூனிவர்சிட்டி ஹேண்ட்லூம் ஐஐடி. 2வது சேலத்தில் இருக்குது. அந்த காலேஜில் இருந்து இந்த 50 வருஷத்தில் நான் காலேஜில் கைத்தறி காலேஜில் படித்து நெசவு பண்ணுறேன்னு நீங்கள் ஒருத்தரை காட்ட முடியும். அப்போ என்னன்னா, திட்டமிட்டு நெசவு தொழிலாளர்களை வறுமை கோட்டு கீழேயே வச்சு ஒரு ஓட்டு வங்கியா இந்த நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் ஓட்டு வங்கியாக தான் பார்க்குறாங்களே தவிர அவனை வந்து ஒரு விஞ்ஞானியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு சிந்தனையாளனா, ஒரு டிசைனராக, ஒரு கலைஞனா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை. மாடு மேய்க்கிறதுக்கு சேலான் பல்கலைக்கழக கோயம்புத்தூரில் 12 இடம் தான் இருக்குது. அதில் 320 இடம் இருக்குது. அதுக்கு அப்ளிகேஷன் போட்ட 7500 பேர். நான் சொல்கிறேன், இங்கே லட்சக்கணக்கான வேலை இருக்குது கைத்தறியில். ஒருத்தர் நீங்கள் அப்ளிகேஷன் போட வேண்டாம், 2 மாதம் என்கிட்ட நெசவு கற்றுக்கோ. நெசவாளி, அப்புறம் முதலாளி, அப்புறம் தொழிலதிபர், அங்கே அந்தஸ்துக்கு வந்துடலாம். இன்னும் உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் யாரையும் தப்பாக என்னுடைய நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 100 ஏக்கரா விவசாயம் வச்சுக்கோங்க, 10 கார் வச்சுக்கோங்க தோட்டத்தில். நான் ஒரு தொழிலதிபர் பணக்கார விவசாயின்னு சொல்லி போட்டு அந்த தோட்டத்தில் நீ போர்டு போட முடியுமா? போட முடியுமா? ஏன் முடியாது? 100 ஏக்கரா இருக்குல்ல, 10 கார் இருக்குல்ல, நீ பணக்காரன்னு சொல்லுங்க, சொல்ல முடியல. அவனுக்கு போர்டு போட முடியல. ஆனால் நான் நெசவாளி அப்படி கிடையாது. எனக்கு 2 தறி தான் இருக்குது, 2 தறி பாவு கொடுத்துட்டேன். அவன் சேலன்ஸ்க்கு வர்றான், நான் தொழிலதிபர் ஆகிட்டேன், ஓனர் ஆகிட்டேன். அந்த நான் போர்டு போட்டுருவேன், காரப்பன் சில்ஸ் பார்டர் போட்டுருவேன். ஆனால் இன்டர்நெட்டில் வந்துடுறேன், எனக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது, எனக்கு ஜிஎஸ்டி இருக்குது. விவசாயிக்கு என்ன இருக்குது? கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா ஒரு நெசவாளியே தானே தறி போட்டு தானே உற்பத்தி பண்ண அவனே ஓனர் தானே. அத்தனை தொழிலதிபர்களும் அப்படி வந்தவர்கள் தான் இப்படி இருக்கிறவங்க. இது எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்து இந்த தொழிலதிபர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. முதல்ல ராமராஜ் காட்டான்ல இருந்து நினைச்சா முதலாளி அவருக்கு தறி தொழில மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு நெசவாளிக்கு ஒரு கைத்தறியன் வந்து அவனுடைய கையிலுடைய விளக்கம் அவனுக்கே தெரியாது. இடமிருந்து வளம். இதை போல ஒரு தொழில்களில் வந்து இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட இன்னும் அந்த தொழிலில் வந்து விவாதம் பண்ணலை நாங்கள். இப்போ வந்து கைத்தறி நெசவாளர்கள் மாநாடு நம்ம புதற்றப்பட்டில் நடக்குது. இப்போ இதனுடைய தலைமை நீங்கள் தான். ஸோ இப்போ இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி யாரை தலைமையேற்றா இந்த தொழில் சம்பந்தமாக பேசுவான்ற நம்பிக்கை தான் பேசக்குள்ள. ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய இப்போ அது இந்த தீர்மானத்தில் என்ன கருத்து வச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து இது ஒரு மைல்கல். இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். எனக்கு 74 வயசில் இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஊரே சேர்ந்து ஒரு அது விசைத்தறியாளர்கள், கைத்தறி இங்கே இல்லை, ஒரு 10 தறி தான் இருக்குதாமா. கைத்தறி தான் மூலதனம், கைத்தறி தான் அதுக்கெல்லாம் எடுத்துக்கு பேசிக்கு. அப்போ விசைத்தறிக்கு மாறி இருக்காங்க. ஆனால் விசைத்தறி மேலே அதுவும் நெசவு தான். அதுக்கு இது நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஆண்கள் மக்களுக்காக தான் அந்த உடை தயார் பண்ணுறாங்க. அது ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 74 வயசில் இந்த ஊரில் பொருத்தல்பேட்டையா அந்த ஊரில் வந்து ஒரு மகாநாடு நடக்குது. இந்த மகாநாடு எதிர்காலத்தில் அரசியலாக மாறணும், அரசியலுக்கு வரணும். அவங்க வந்து நம்ம தொழில் இப்படி இருக்குது இந்த நாட்டில், அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்குது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எங்கள் துறைக்கு வரலான்னு சொல்லி கூப்பிடுற இடத்துல இந்த மகாநாடு அமையணும். நான் வருமேன்னு சொன்னால் காலையில் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு நீட்டாக ஒரு மகாநாடு எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது. ஆனால் நெசவாளிகள் இந்த ஊரில் நடத்துகிறாங்கன்னா காரணம் நீங்கள் நெசவாளிகள் எல்லாமே ஒற்றுமையின் அங்கம். ஒற்றுமை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க, கிடையாது. ஒற்றுமை இல்லைன்னு இந்த மகாநாடு இப்போ நடக்காது. அந்த மாதிரி நாம் நெகட்டிவாக பேசி பேசி பழக்கப்பட்டுட்டோம். பாசிட்டிவாக பேசுனா இந்த உலகத்தின் மிக சிறந்த ஈஸியான தொழில் உலகத்தில் இருக்குதுன்னா அது நெசவு மாத்திரமே. அதை விட்டு எல்லா தொழிலுமே கஷ்டம்.
கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு விவசாயம் பண்ணால் கடப்பாரை எடுத்து குத்தணும், மாம்பட்டையை எடுத்து வெட்டணும், வெயிலுக்கு போகணும், மழையில் நனையணும், சேத்துல கை வைக்கணும், கட்டின மனையை விட்டுட்டு போகணும். நெசவு தொழிலில் கடப்பாரை எடுத்து குத்தணுமா, மாம்பட்டையை எடுத்து வெட்டணுமா, வெயிலுக்கு போகணுமா, மழையில் நினையணுமா, சேத்துல கை வைக்கணுமா, கட்டின பொண்டாட்டி விட்டு போகணுமா? கொட்டாய் விட்டாட்டி யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும். ஏன் சம்சார கண்ணு முன்னால. அப்படி ஒரு துறை இந்த நாட்டில் இருக்குதுங்கிறதே கூட இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. தெரிய வைக்க வேண்டிய கடமை ஊடகத்துக்கும் இருக்குது, எங்களை போன்ற நெசவாளிகளுக்கும் இருக்குது. காலையில் புதட்டூர்பேட்டைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக மாநாட்டுக்காக வந்திருக்கேன். 4-5 நெசவாளர்களை வந்து கேட்கக்குள்ள உங்களுடைய ஆவரேஜாக மாதத்தில் எவ்வளோ வருமானம்னா, இல்லை எங்களுக்கு ஒரு 300 ரூபா டெய்லி போட்டாக்கா மாதத்தில் வந்து 9,000 சம்பாதிப்பேன். சரி, போன வருஷம் கணக்கெடுத்தா ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னா 5,000 தான் சொல்கிறாங்க. ஏமா அவனும் கல்யாணத்துக்கு போகணும், கருமாதி போனோம், உடம்பு சரியில்லாத இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், பல பிரச்சனை இல்லை. இந்த லீவெல்லாம் கணக்கு பண்ணாதே, சராசரியாக 9,000 சொல்கிறான் வேணும்னே. ஆனால் 5,000-6,000 சம்பாதிக்க முடியலன்றாங்க. அப்படி இருக்குள்ள இந்த தொழிலை இப்படி நாடி வருவாங்க. இங்கே இது ஒரு வியாதி. நெசவாளர்களுக்கும் சரி, அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் சரி, எல்லாமே ஆடம்பரமாக இருப்பாங்க. கையில் பார்த்தா ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருக்கும், வண்டியில் இருக்கும், பைக்கில் இருக்கும், வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சகல வசதியும் இருக்கும். ஆனால் கேட்டால் 6,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பார்க்குறவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் 6,000 ரூபா சம்பாதிச்சு எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஊரை பெருசாக்குறதோ உருவாக்குறதோ அது டெவலப் பண்ணுறதோ அந்த ஊரில் உள்ள தொழிலதிபர்களும் அது சார்ந்த தொழிலாளர்களும் அதனுடைய முயற்சிகளும் தான் அந்த ஊர் டெவலப் ஆகுது. ஆனால் இந்த நெசவாளர்கள் மாத்திரம் என்ன அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வார்களே தவிர உயர்த்தி கொள்ள மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த நாட்டில் எந்த தொழிலுக்கு அட்வான்ஸ் தராங்க? வீடு தேடி எந்த தொழில் சம்பளம் வருது? இல்லை, இந்த நாட்டில் எந்த தொழிலுக்கு வீடு தேடி சம்பளம் வர்ற துறை எது? இந்த நாட்டில் கைத்தறி தான் வருது. கைத்தறி வீடு தேடி சம்பளம் வருது. நெய்யிற இடம் தூசி, விற்கிற இடம் ஏசி. அதே மாதிரி வாங்குறவன் பணக்காரன், வேலைகள் வாங்குறதில்ல, கைத்தறி சேலை வாங்கும்போது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கூலி கேட்க ஏன் உனக்கு தெரியல? உனக்கு இவ்வளோதான் வருமானம், இந்த வேலைக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், ஏன் உனக்கு தெரியல? உனக்கு ஒரு அமைப்பு, உனக்கு ஒரு சங்கம், உனக்கு ஒரு கட்சி, உனக்கு ஒரு கொள்கை என்ன இந்த நாட்டில் இருக்குது? அப்போ எப்படி உன்னுடைய வாழ்க்கை தர உயரும்? உன்னுடைய சம்பளத்தை உன்னாலே கணக்கு போட்டு சொல்ல முடியல. அறியாமை சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் இருந்த இந்த துறையில் இன்றைக்கி பல்லாயிரம் வியாபாரிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க, மாஸ்டர் வீவர்கள். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர்களை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆரணி, சேலம் இப்படியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கால் லட்சக்கணக்கான வியாபாரி இருக்காங்க. இந்த வியாபாரிகள் எந்த துறையிலேருந்து வந்தாங்க? இப்போ வந்து வேற துறையிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ கைத்தறி துறை அதுதாங்க வளர்ச்சி. அதுதானுங்க வளர்ச்சி. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஆசிரியராக தான் காலத்தை ஓட்டிடலாம், ஒரு டாக்டராக காலத்தை ஓட்டிடலாம். இவங்கெல்லாம் அவங்க துறை அப்படியே அவங்க காலத்தை ஓட்டிடுறாங்க. ஆனால் நெசவாளி மாத்திர பரிமாண வளர்ச்சியில் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறான். ஆசிரியருக்கும் சம்பளம் கொடுக்குறான், டாக்டருக்கும் சம்பளம் கொடுக்குறான். அப்போது ஒரு நெசவாளிங்கிறவன் உங்கள் பார்வையில் சாதாரணம், என்னுடைய பார்வையில் அசாத்தியம். அவன் ஒரு சரித்திரம், சாதனை. அவனுடைய சாதனைகளை எடுத்து சொல்வதற்கு நேரம் பத்தாது. இப்போ ஒரு கேள்வி, இப்போ வந்து நீங்கள் சொல்ல 1960, 70, 80களில் வந்து முழுமையாக பைத்தறி பருத்தி துணி தான். ஸோ இப்போ வந்து நிறைய மிக்சிங் வருதுன்றாங்களே, அது வந்து வட மாநிலத்துலேருந்து வருது, சைனாவிலேருந்து வருது. இது நம்மளுக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டு ஒரு சிலதை தடுக்க மாட்டேன்னு சில இது பிரச்சனைகள்லாம் வந்து அது என்னது? இது நல்ல கேள்வி. அரசாங்கம் வந்து சில விஷயங்களை வந்து செய்கிறது நெகட்டிவாக இருக்கும், சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். 2 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி பார்லிமெண்ட்டில் ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு நான் விவாதத்துக்கு போகும்போது ஒரு அதிகாரி கேட்குறாரு, 50 ஆண்டுகளுக்கு முதல்ல பட்டு பருத்தியை விட்டால் நூல் கிடையாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். இன்றைக்கி நீரும் வேண்டாம், நிலமும் வேண்டாம், விவசாயமும் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நூல், பட்டு நூல் மாதிரியே தரேன். அந்த பட்டு நூலை நீங்கள் உபயோகப்படுத்தி நேரடியாக தறி கொண்டு போயிருங்க. அதுக்கு மில்லு கொண்டு போக வேண்டாம், முறுக்கேற்ற வேண்டாம், சாயம் போட வேண்டாம், எல்லாமே நாங்கள் தறிக்கு போயிடுங்க. அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்குங்க. இந்த இடத்துல இந்த பட்டு பருத்தி உற்பத்தி பண்ணுற இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணி தானியத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். எப்படி திட்டம் அப்படின்னு கேட்குறாரு. இது சரியாக தானே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வறுமைன்றது 50 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விவசாயத்தை விட்டுடுங்க, பட்டு பருத்தி எங்களுக்கு வேண்டாம், நான் நூல் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். அது காட்டன் இன்றைக்கி 300 ரூபா ஒரு கிலோன்னு சொன்னால் நான் 120 ரூபாய்க்கு
பாலிஸ்டர் நூல் தரேன். அதே காட்டன் கிடையாது. காட்டன் கிடையாது இல்லை, அது காட்டன் கிடையாது. அப்போது காட்டன் கிடையாது. காட்டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு செலவாகுது, மானியம் கொடுக்கணும், அது விவசாயிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அதை இல்லை வேண்டான்ட்டா நீங்கள் கெமிக்கல் நூல் பாலிஸ்டர். இப்போ இவன் வந்து இப்போ நிறைய விளம்பரத்தில் பார்க்குறேன், இந்த பனியன் சட்டி கூட பருத்தி இல்லாதால மாற்று நூல் வரத்தால உடம்பு கெடுத்துன்றாங்களே. இன்னொரு விஷயம் நீங்கள் சரியான இதாக பார்க்குறீங்க. இன்னைக்கு 100% எந்த துணியிலையுமே காட்டன் கிடையாது. அப்படின்னா ஆபத்து தானே மனித உயிருக்கு. மக்கள் தொகை எப்படி குறைக்கிறது? இப்படி சாவடிச்சுக்கிறதா? கண்டிப்பா அவரே சொல்றாரு மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. எப்படி சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்குது. 50 வருஷத்துக்கு முதல்ல கல்யாணம் அதுதானே கவர்மெண்ட் பண்ணுது. இல்லை இப்போ ஆயுள் கம்மி, நோய் வர்றதுக்கு சாராயம் முக்கியம், அதுவும் நல்ல ஸ்கீம் மாதிரியே சொல்றீங்க சார். கவர்மெண்ட் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, அதிகாரிகள் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான். பருத்தி துணி போட்டாக்கா ஆயில் அதிகம், உடம்புக்கு நல்லது. அதை வந்து ஜனத்தொகை குறைஞ்சா நல்லதுன்னு யாரோ சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அதுதானே அரசாங்கம். இந்த ரெண்டு அரசாங்கமும் குறுகிய காலத்தில் இந்த பட்டு பருத்திய உற்பத்தியை குறைச்சிட்டாங்க, நிறுத்தியாச்சு. காட்டன் சுத்தமாக நிறுத்தியாச்சு. பட்டு கூட ஒரு அளவுக்கு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பட்டு உற்பத்தி பண்ணும்போது விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கணும், நீர் தண்ணி நிலம் வேணும், எல்லாம் வேணும். இறக்குமதி பண்ணால் 11% வரி கிடைக்குது. பிரச்சனை வருது. அது இறக்குமதி பண்ணிட்டா 11. அப்போ அரசாங்கத்துக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா மானியம் கொடுக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ணு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அதே மாதிரி இந்த நூல் தயார் பண்ணுற செயற்கை நூல் தயார் பண்ணுறவங்க தனியார் வசம் போயிடுச்சு, கார்ப்பரேட் கம்பெனிக்கு போய். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் செக்டர் இது மாதிரி வந்து பெரிய அளவில் இந்த நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க துணியை. 1000 கணக்கான நூல்களை வந்து இன்றைக்கி உற்பத்தி பண்ணி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து சேலைகள் தயார் பண்ணி இப்போ வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே சேலை 1000 டிசைன் இருக்கும், வருதா? அது 700 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இது ஒரு காலம், இது ஒரு சைக்கிள், இது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். திரும்ப கைத்தறித்த வருவாங்க. இன்றைக்கி ஒரு மண் சட்டி நாங்கள் வாங்க போனேன். மண் சட்டி தண்ணி குடித்தா நல்லது, உண்மையே நல்லது. அந்த சட்டி 4 சொம்பு தண்ணி தான் பிடிக்கும், 800 ரூபா. நீங்கள் சொல்லுங்கள், மண்ணுக்கு வேலையா சட்டிக்கு வேலை? சட்டிக்கு. இப்போ நீங்கள் சொல்ல பால் வேலை விட தண்ணி வேலை அதிகமாகிடுச்சா? இப்போ கடைசியாக ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இப்போ பருத்தி துணி அணிஞ்சால் பருத்தினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள் வாழ்வாங்க, நிலங்கள், புரியுதா? விவசாயத்துக்கு ஒரு புரட்சி ஏற்படும். இடைப்பட்ட தரகர்கள், வியாபாரிகள்லாம் நல்லா வாழ்வாங்க. இப்போ நம்ம வேறு ஏதோ நூல் எடுத்து வந்து அகில உலகம் அந்த நாடுகள் முன்னேறதுக்கு நாம தான் இப்போ வேலை பண்ணுங்க. இப்போ 50 வருஷமாக நாங்கள் காட்டன் தான் உற்பத்தி பண்ணோம். என்ன முன்னேறினீங்க? என்ன சாதிச்சிங்க? அது கவர்மெண்ட் எய்டில் அதான ப்ராப்ளம். கவர்மெண்ட்டே தான், கவர்மெண்ட் தொழில் தான் பண்ணுதே தவிர கவர்மெண்ட் மக்களை காப்பாற்றுற இடத்துல இன்றைக்கி கவர்மெண்ட் கிடையாது. அவங்க அரசு அதிகாரிகளை காப்பாற்றணும், அரசாங்கத்தை காப்பாற்றணும். அவங்க வேறு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். நீங்கள் நெசவாளிக்கும் விவசாயிகளுக்கு நீங்கள் மானியம் கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அரசாங்கம் எப்படி நடத்துறது? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? வேலை வாய்ப்பு வேணும். உங்களுக்கு இந்த வேலை இருக்குது, செஞ்சுக்குங்க. பட்டு பருத்தி உற்பத்தி நிறுத்தியாச்சு. இனி நீங்கள் வந்து 50 வருஷத்துக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துல எத்தனை குழந்தையான்னு கேட்டோம். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குதான்னு கேட்குறோம். இருக்குதான்னு கேட்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா பக்கம் கருத்தரிப்பு மையம் உருவாகுது. கருத்தரிப்பு மையம் உருவாகி இந்த மாதிரி இப்போ நவீன உலகத்தில் அடுத்தது இந்த மாதிரியான கான்செப்டில் உலகம் போயிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கைத்தறி தான் நெய்வேன், நான் காட்டன் தான் உடுத்துவேன், பட்டு தான் உடுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிற முட்டாள் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத பிறகு ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மரங்களை அழிச்சிட்டோம், காடுகளை அழிச்சிட்டோம், மலைகளை அழிக்கிறோம். உங்கள் 3வது தலைமுறை உயிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இறந்துடுன்னு நினைக்கிறீங்களா? அதான் நீங்கள் பண்ணிக்கின்னு இருக்கீங்கன்றாங்க. இப்போ அது யதார்த்தம். நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி, அது புரிஞ்சுதானே கேட்குறீங்க. நான் என்ன சொல்றது இருக்கு, அதுதான் யதார்த்தம். பிரச்சனை இருந்தாலும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வரீங்களா? அப்படின்னா மனதளவில் என்ன சொல்லுங்க, ஒரு தறி பாதிக்க கூடாது, பருத்தி வேணுன்ற எண்ணத்தில் தானே வந்துறீங்க. நீங்கள் இப்போ அதுக்கு தானே ஆதரவு கொடுக்கணும். ஒரு சின்ன கேள்வி, நான் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை ஆண்டுகளிலே பருத்தியை தொடாமல் வாழ்ந்த ஒரு உயிரினத்தை நீங்க மனித இனம் வாழ்ந்திருக்கவே முடியாது, ஒத்துக்கிறீங்களா? ஆனா இந்த 20 வருஷத்துல எத்தனை பேர் பருத்தி ஆடை உடுத்திருக்கீங்க? 5% கிடையாது. கதர் இருக்கா? இல்ல. காட்டன் ஆஃப் இந்தியா இருக்கா? இல்ல. சர்வோதயா இருக்கா? ஏன் என்னாச்சு? 75 வருஷமா தேசிய கொடி கைத்தறியில் தான் இருந்தது மத்திய அரசு. இன்னைக்கு அது இல்லையே. இது யாரு காரணம்? அரசாங்கம் தான் காரணம், அதிகாரி தான் காரணம். இது சொன்னா எங்க வீட்டு ரைடு வரும்.
நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று நெகட்டிவ், ஆமாம், அது நடைமுறை. ஆமாம். பாசிட்டிவ் அது ஒரு விளம்பரம். சரியா? ஓகே ஓகே, சரி. நெகட்டிவ் நடக்குது, பாசிட்டிவ் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். சொந்த தறியில் நெய்து தருகிறோம். எங்க சொந்த தறி இருக்கு? எங்க நெய்த? யார் நெசவாளி? 50 வயசு கீழே யாரும் இல்லை. இதே நிலைமை நீடிச்சுன்னா இன்னும் குறையத்தான் போகுது. நீங்க எப்படி உருவாக்குவீங்க நெசவாளி? இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு இப்போ எல்லா வேலை வாய்ப்பையும் எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஒரு அரசாங்கத்தால் தர முடியாது. ஸோ தற்சார்பு கொள்கையான விவசாயத்தையும் கைத்தறியில் தான் வேலை வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் என்ன சொல்லலாம், அதை நோக்கி அரசு பயணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க சண்முகண்ணா, அரசாங்கம் உதவி பண்ணலன்னாலும் பரவாயில்ல, உபதரம் பண்ணாமல் இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி இது தொழில் முன்னேற்றத்துக்கா தொழில் பின்னடைவுக்கா? இல்லை, இப்போ ஜிஎஸ்டின்றதுல இப்போ நிறைய இன்ஜினியரிங் செக்டாருக்கு, மெடிக்கல் செக்டாருக்கு இதெல்லாம் ஜிஎஸ்டி இல்லாதது இல்லைன்னா ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் ஜிஎஸ்டின்னு ஆயிடுச்சு, வந்தாச்சு. சரி, அதனால் அந்த ஜிஎஸ்டி நீங்க வாங்குற பணம் அரசாங்கம் அந்தந்த துறையில எடுக்கிற பணத்துக்கு அந்தந்த துறையில் என்ன செய்வாங்கிறதுக்கு என்ன உதாரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு? மாநாட்டில் செய்ய சொல்லுங்க. நீங்க நான் பேசுறேன் கண்டிப்பா. ஜிஎஸ்டி 7 வருஷம் ஆச்சு. எங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு இன்னொரு விஷயம், ஒரு காலத்துல ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் கட்டினா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டின திருடன், கொள்ளைக்காரன். ஒத்துக்கிறீங்களா? இனி தொழிலதிபர் அந்தஸ்துக்கு வர எவனும் விரும்பல. ஏன்னு கேட்டா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, சிக்கல். அப்ப அவன் தொழிலதிபரா வர விரும்பல, கூலிக்காரனா போறான், வேலையாளா போறான். ஆமா, என் பையனே என்ன சொல்றான், என்னுடைய கஷ்டம் என்னோட போகட்டும், பிள்ளைக்கு வேண்டாம். இந்த மாசம் 50,000 சம்பளமா படிச்சுட்டு ஏதோ நாட்டுல போய் பொழைச்சுக்கோ, இந்தியாவில் வேண்டாம். இறுதியா இப்போ நீங்க இந்த மாநாட்டுக்கு போறீங்க. ஸோ நெசவு சமூகத்துக்கு வளர்ச்சியான சில கருத்துக்களை சொல்லுங்க. அதன் பிறகு நாங்கள் நேரில் உங்களுக்கு சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.